நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பேர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 44 வசனங்கள் 1 முதல் 3 வரை. தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி எவ்வளவு அழகாக தாவீது ராஜா சொல்லுறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த தேவன் அவர்களுடைய பலத்தால் கானான் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்களுடைய பலத்தால் ஜாதிகளை துரத்திவிடலை, சத்துருக்களை துரத்தவில்லை. கர்த்தருடைய புயம், கர்த்தருடைய கரமும் அவருடைய முகத்தின் பிரகாசமுமே அவர்களை கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்து அவர்களை அங்கே வாழ வைத்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலமோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய பலனோ, நம்முடைய சக்தியோ, நம்முடைய பொருட்களோ, நம்முடைய செல்வமோ, நம்முடைய படிப்போ அல்ல நம்மை இவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கு. கர்த்தருடைய கரமும் அவருடைய புயமும் அவருடைய முகத்தின் பிரகாசமே நாம் இந்த நிலையிலே இருப்பதற்கு காரணம். அந்த ஒன்றை நாம் எப்பொழுதும் மறந்து போயே கூடாது. எனக்கு இவ்வளோ பொருள் இருந்தனா, என்னுடைய பணம் இருந்தனால், என்னுடைய செல்வம் இருந்தனால், என்னுடைய படிப்புனால நான் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டேன், என்னுடைய பலத்தினால் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லாங்க. கர்த்தருடைய கரம் நம்மோடு இல்லாவிட்டால், அவருடைய புயம் அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மோடு கூட இல்லாவிட்டால் நாம் நிச்சயமாக அழிந்து மண்ணோடு மண்ணாகி இருப்போம். அவருடைய கிருபையினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அவருடைய கிருபைக்காக இரக்கங்களுக்காக நன்றி சொல்லாமா? ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோங்க கர்த்தாவே. இந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கரம் கிருபை எங்களோடு கூட இருந்ததேப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் இதுவரை நாங்கள் பிழைத்திருப்பதற்கு காரணங்கப்பா எங்களுடைய பலத்தினாலும், எங்களிடத்தில் இருக்கிற பணம் பொருளினால், எங்களுடைய கல்வியினாலோ அல்ல தகப்பனே, உங்க கிருபையினால் பிழைத்திருக்கிறோமப்பா. உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினாலே, உம்முடைய புயத்தினாலே நாங்கள் எவ்வளவாய் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்தி உண்டை கரத்திலே தருகிறோம்ப்பா. எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற சர்வ வல்ல தேவனுடைய கரத்தில் எங்களை தருகிறோமப்பா. ஆண்டவர், ஓங்கிய புயத்தையும் வல்லமுள்ள கரத்தையும் உடைய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பக்தி ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.